ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எங்கே பார்த்தாலும் ஜிப்லி அப்படின்றது ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது நிறையா பேருக்கு தெரியல. ஸோ அந்த இதை வீடியோவை யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ChatGPT அப்படின்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி சைன்இன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அது ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ இமேஜ் காமிக்கும், இல்லை கேமரா காமிக்கும். நீங்கள் அப்போவே லைவாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஃபோட்டோவில் ஆல்ரெடி சேவ் ஆகிருக்கும்ல, அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ அங்கே வந்துடும். தென் டைப் பண்ணிக்கோங்க, டேக் கிப்லி இமேஜ், டேர்ன் கிப்லி இமேஜ் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி இந்த கீழே இருக்க ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கெட்டிங் ஸ்டார்டட் அப்படின்னு வந்துட்டு ஒரு பிக்சர் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பிளாக் ஐக்கான் மாதிரி வந்துடும். ஸோ அது வந்துருச்சுனாலே உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இது சில பேரில் வந்து டக்குன்னு வித்தின் த செகண்ட் க்ரியேட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் அப்படி கிடையாதுங்க. மேக்ஸிமம் 4 மினிட்ஸ் ஆச்சு எடுக்குது அது ஸ்கேன் பண்ணி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. நான் ஃபஸ்ட்டு சும்மா வந்து ஒரு டக் இமேஜ் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்த டக் இமேஜை வந்து போட்டிருக்கேன். எப்படி டக் மாறுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நிறைய நேரம் ஆகுதுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பேஜை விட்டு போனீங்கன்னா மேபி அது வெளியில் வந்துடும். ஒரு நாளைக்கு ஃப்ரீ ட்ரையல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 பிக்சர்ஸ் தான் அலோடு. அதுக்கு மேலே பண்ணணுன்னா நெக்ஸ்ட் டே தான் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு கேட்டால் ரீசார்ஜ் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ டெய்லி ஒரு 3 இமேஜ் செலக்டடாக பிஃபோரே செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பிக்சரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 3 பிக்சர்ஸ் தான் அலோடு ஒரு நாளைக்கு. இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட என்கிட்ட கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னும் டீட்டெயில்டாக. ஸோ என் இமேஜ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ டக்கு நான் போட்டதுக்கு இந்த மாதிரி தான் டக் வந்துச்சு. நெக்ஸ்ட் இமேஜ் டக்குன்னு அப்லோட் பண்ணோன்னா வராது, ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வரும். ஸோ ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த இமேஜ் அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து வந்து அப்லோட் ஆகும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.